ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா அப்படின்னு எப்ப ஆரம்பிச்சீங்களோ அப்பவே எல்லாம் போயிடுச்சு. அப்பவே எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் வேணாம் த லாஸ்ட் டான்ஸ். ஃபர்ஸ்ட் ரெண்டு படம் கூட ஓகே சுமாரான படம் தான், நல்லா தான் இருக்கும். ஆனா கடைசியா வந்த தேர்ட் பார்ட் த லாஸ்ட் டான்ஸ்னு படம் வந்துச்சு. செம்ம அடி வாங்குச்சு, அடியான அடி வாங்குது அந்த படம். ஸோ ஃபர்ஸ்ட் அடி எதுக்கு, ஸோ அப்படியே செகண்ட் என்ன வந்தீங்கன்னா WWல யாரு கேட்டாலும் உனக்கு யாரா பிடிக்கும்னு டபுள்யூ பார்க்காத கேட்டா கூட கண்ணை போட்டு சொல்லுவான் ஜான்சன் அப்படின்ட்டுருவான். ஏன்னா அந்த ஆள் வந்து அவ்வளவு ஃபேமஸ் ஜான்சேனா அப்படின்ற பேரு. ரீசெண்டா கூட பீஸ் மேக்கர் சம்திங் டிசில வந்து நடிச்சிட்டு இருக்காப்ல. ஸோ அவரோட லாஸ்ட் ஃபேர்வெல் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்ட்டு ஒரு மேட்ச் போனாப்ல. அந்த மேட்ச்ல அவர் கெத்தா ஜெயிச்சு அப்படி ஃபேர்வெல் கொடுப்பேன்னு பார்த்தா அவரையே கிவ் அப் பண்ற அளவுக்கு ஒரு மேட்ச் ரெடி பண்ணி அவரை கிவ் அப் பண்ண வச்சு ஒரு மாதிரி அவரை டவுன் பண்ணி அவரை அனுப்பிடுறீங்க. டேய் அவர் லாஸ்ட் மேட்ச்லா அது ஒன்று லாஸ்ட் டான்ஸ் சொன்னாப்ல, அதையும் மொக்க பண்ணி கேவலப்படுத்தி கிவ் அப் பண்ண அனுப்பிச்சுட்டீங்க. அடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு ஒன் லாஸ்ட் டான்ஸ். அண்ணா என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா போடே. குட்டி ஸ்டோரி. ஜனநாயக ஜனவரி 9 பொங்கலுக்கு ரிலீஸ்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஜனநாயகம் vs பராசக்தி செம்ம கிளாஸ் ஆச்சு, நிறைய நியூஸ் ட்ரெண்டாவும் ஆச்சு. அப்படியே கட் பண்ணா சென்சார் சர்டிபிகேட் வரல, கவர்மெண்ட் இஷ்யூ. ஸோ இந்த மாதிரி இஷ்யூவா வந்து அவரோட லாஸ்ட் படம் அவரே அனௌன்ஸ் பண்ணா இதுக்காக படமே அடிக்க மாட்டேன்ட்டு. இந்த லாஸ்ட் டான்ஸ் சொன்னா கூட உங்களுக்கு எங்க இருந்து வருது இந்த மாதிரிலாம்? எப்போ மார்ச் 14 இன்னும் 2 வாரம் டைம் கேட்டிருக்காங்க. இந்த ஜனநாயக படத்தை வந்து ரீவிசிட் பண்ணணும், சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படி. கடைசியா இவரோட ஃபேர்வெலும் கவலைக்கிடமா தான் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா ஒரு ட்ரெண்டிங் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா IPL 2026. இந்த சீசன்ல நம்ம சிஎஸ்கே வந்து சிஎஸ்கே டீம் ஆகட்டும், சிஎஸ்கே விளையாடுற தல தோனியா இருக்கட்டும், இவங்க யாருமே அனிருத் கம்போஸ் பண்ண ரஜினி சாங்ஸ், முக்கியமா இந்த கூலி படம் அப்புறம் ஜெயிலர் இந்த மாதிரி படத்துல சாங்ஸ் அவங்க போட்டு வீடியோ பண்ணக்கூடாது, அப்புறம் வந்து இந்த சாங் அவங்க யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அப்படி சப்போஸ் யூஸ் பண்ணாங்களா காப்பிரைட் கிளைம் கொடுப்பா அப்படின்ட்டு சன் டிவி நெட்வொர்க் வந்து இஷ்யூ வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. மறுபடியும் சொல்றேன், தல தோனியோட லாஸ்ட் சீசன் இது, அவரோட ஃபேர்வெல் இதுதான் ஒன் லாஸ்ட் டான்ஸ். அவருக்கு எந்த நிலைமையா? நம்மளே ஏமாத்திட்டாங்கம்மா. வேண்டாம், அவரோட லாஸ்ட் சீசன் இது, அது அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த வயசுலயும் அவர் வந்து விளையாடுறது எங்களுக்காக, எங்களை மாதிரி ரசிகருக்காக விளையாடுறாங்க. எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஒரு சீசன் எனக்காக. எதுக்காக தெரியுமா? இந்த மொத்த சேப்பாக் கிரவுண்டுக்கும், மொத்த தமிழ்நாடு 2K கிட்ஸ், இந்த என்டையர் இந்தியன் IPL இவங்க எல்லாருக்கும் நீ யாரும் ஒரு தடவை காட்டிடு. அதோட நான் கிரிக்கெட் போகுது. அவர் வரும்போது அந்த பாட்டும் போடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இதோட உள்கூத்து என்னன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் வெளிப்படையா சொல்ல விரும்பல. ஸோ அதனால இப்போ பீக்ல இருக்க ஆக்டர்ஸ் இல்ல பாலிடிக்ஸ் இல்ல பிரபலங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒன் லாஸ்ட் டான்ஸ் அதை மட்டும் சொல்லிடாதீங்க, இல்ல லாஸ்ட் டைம் அது மட்டும் சொல்லிடாதீங்க. சொன்னீங்கன்னா உங்களை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி உங்களுக்கு கொடுக்க கூடாத தொல்லையெல்லாம் கொடுத்துதான் அவங்க வெளியே அனுப்புவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ உங்களோட ஃபேர்வெல்ல நீங்க செலிப்ரேட் பண்றதா இல்ல கவலையா போறதா நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த ஒன் லாஸ்ட் டான்ஸ் அதை மட்டும் சொல்லாதீங்க. பாய். என்னடா பண்ணி வச்சிருக்க?